ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இடுப்பு சுற்றளவு வச்சு நம்ம ஆம்ஹோல் உயரம், ஆம்ஹோல் ரவுண்டு, மார்பு சுற்றளவு என்ன அளவு வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 27 இன்ச் இருந்துச்சுன்னா ஆம்ஹோல் உயரம் வந்து 5.25 வச்சுக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 6.25. இங்கே வந்து 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறப்ப காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து 7.25 இன்ச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு எப்படி எடுப்பீங்கன்னா, இந்த இதை விட்டுட்டு இங்கேருந்து எடுக்கணும். இந்த சைடில் இருந்து இங்கேருந்து கடைசி வரை எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஷோல்டர் அகலம் 5.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன்னா, இங்கேருந்து 5.5 இன்ச்சு அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக அதே 5.5 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து 5.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து 5.25க்கு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே இது இங்கேயும் வச்சுக்கலாம். இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து மார்பு சுற்றளவு வந்து 7.25 இன்ச்சு, அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 7.25 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு, அந்த அளவு தான் இங்கே எழுதியிருக்கேன். 27 இன்ச்சுக்கு இங்கேருந்து 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளவு? ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 6.25. அந்த 6.25 இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சிருவோம். இங்கேருந்து பாருங்கள், 6.25 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து 1.25 இன்ச்சு, இங்கேருந்து 7.25 இன்ச்சு, இங்கேருந்து 5.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 6.25. அவ்வளோதான். இனி நம்ம அடுத்து 28 இன்ச்சுக்கு என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சு இருந்துச்சுன்னா ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச்சு, ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7 இன்ச்சு, அதே 1.25 இன்ச்சு தான் இந்த இங்கே. அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து 29 இன்ச்சுனா ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச்சு, ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7.25 இன்ச்சு, நடுவில் உள்ளது 1.25 இன்ச்சு வரும். மார்பு சுற்றளவு வந்து 8.25 இன்ச்சு வரும். இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சுனா ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச்சு வரும், ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு, அது 1.25 இன்ச்சு வரும். மார்பு சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். அடுத்ததுக்கும் 28 இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். இதை அழைச்சிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி தான் கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம் எடுத்துக்கலாம். 5.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச்சு, அதுக்கு வந்து 5.25 வச்சோம் 27 இன்ச்சுக்கு. இதுக்கு வந்து 6 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு,
இப்போ மார்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சுக்கு என்ன வரும், 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ பிரெஞ்சு கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வருது, 7 இன்ச்சு. அப்போ 7 இன்ச்சு வருதான்னு பார்ப்போம். இங்கேருந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ஏழு இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கொடுக்கறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த அளவும் இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.